உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையிலே நன்மையின் நாயகனாக, வல்லமையின் இறைவனாக, மகிமையின் மேகமாக இந்த இடத்தையும் இந்த திருத்தலத்திலே நடைபெற இருக்கின்ற இறை நிகழ்வுகளையும் வருகின்ற ஒவ்வொரு திருப்பயணிகளையும் தன் ஆசீர்வாதமிக்க கரத்தினால் ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே எழுந்து நின்று இந்த ஆண்டவருடைய மகிமையின் நேரத்தை உணர தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். யார் ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியும். இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் படைப்பின் தொடக்கத்திலே எவ்வாறு ஆவியானவருடைய வல்லமை நீர்த்திரள் மீது அசைவாடியதோ, அன்னை மரியாவின் மீது ஆவியானவர் அசைவாடியது போல, பெந்தகோஸ்து நாளிலே சீடர்கள் மீது அசைவாடியதை போல, இன்று அதே வல்லமை, அதே ஆற்றல் இந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, இருள் சூழ்ந்த நேரங்கள் அனைத்தும் ஒளியாக மாற்றப்படும். ஆண்டவரே என் இருளை ஒளிமயமாக மாற்றுகிறார். திருப்பாடல் 18:28 நாம் வாசிக்கின்ற வார்த்தைகள். இருள் சூழ்ந்த நேரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட, அருள் வாழ்வு நம்மை புடை சூழ்ந்து வர, ஆண்டவருடைய பேரன்பு நம்மை நிலைநிறுத்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி இயேசுவின் பாதத்திலே நம்மை அமர வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய இறை பிரசன்னம் ஆவியானவர் காட்டுகிற வழியில துதிப்போம். துதிக்கிற நாவுகள் ஒவ்வொன்றும் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆவியானவரே, பெந்தகோஸ்து நாளிலே அக்கினி பிளவுற்ற நாவுகளை நீர் எவ்வாறு திருத்தொழில் மீது அன்னை மரியாவின் மீது கொடுத்ததை போல, ஆண்டவரே இந்த நாளிலே தாகத்தோடு வந்திருக்கிற, வேண்டலோடு வந்திருக்கிற, பரிந்துரையாளர்களாக வந்திருக்கிற, இந்த இறை நிகழ்வுகளை அர்ப்பணிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவரே அசைவாடுங்க. இந்த வாடலின் வழியாக ஆவியின் வல்லமையை நாங்கள் உணர ஆவியானவருடைய பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், அந்த நேரத்துல ஆவியானவர்களுக்கு கற்று தருவார், அவர்களுக்கு நினைவூட்டுவார். இதோ உங்களுக்கு முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அந்த வல்லமை ஆவியானவர் இன்னைக்கு தர வேண்டும். அன்னையின் வழியாக நாம் வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் இந்த இடத்தை முழுவதுமே அபிஷேகமாக தன்னுடைய வல்லமையால் நிரப்ப வேண்டும்.
இந்த கோட்டைக்குள்ள நுழைகிற ஒவ்வொருவருடைய வேண்டும் ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். இப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி அசைத்து ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடந்து செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும், குறிப்பாக திருப்பயணிகளாக வந்திருக்கிறவர்கள் மீது, ஆண்டவருடைய குடும்பத்தின் மீது, ஆண்டவருடைய தொழில் சார்ந்த துறைகளின் மீது, ஆண்டவருடைய பணி சார்ந்த இடங்களின் மீது, இவருடைய குடும்பத்தின் மீது, இவருடைய பிள்ளைகளின் மீது, இவருடைய கணவர்களின் மீது, ஆண்டவருடைய மனைவியின் மீது, ஆண்டவருடைய பிள்ளைகளின் மீது அந்த நிறை ஆசீர்வாதத்தை பொழிவதற்காக நீ தெரிந்தெடுத்தும் அருகில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற மனிதர் பேறு பெற்ற வேண்டிய இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறட்டும். ஆண்டவரை புதிய ஆசீர்வாதத்தின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த இடம் உருமாறட்டும். ஆண்டவரே, இந்த இடத்திற்குள்ளே ஆண்டவரை தேடி வருவோருடைய வாழ்க்கை, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற அந்த ஆசீர்வாதமான வாழ்வு வெளிப்பட ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற அனைத்து தீமைகளையுமே அந்தகார சக்திகளையும் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நீங்க அகற்றுங்க. ஆண்டவரே, இதை எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நாவுகளோட எங்களை நாங்க பேசுகூட இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தீய வார்த்தைகளிலிருந்து எங்களை அகற்றுங்க. ஆண்டவரே, நீர் உம்மை மகிமைப்படுத்துகிற நேரங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் உருமாற்ற ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே சொல்லி இந்த வரிகளை ஒப்பு கொடுத்து பாடுகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவருடைய பிரசன்னத்திலே உணருங்க, துதியுங்க. உடைய நாவுகள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் துதி பாடுகிற நாவுகளாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய மேலான வல்லமையை நாங்கள் நினைத்து பாடுகிற இந்த நேரங்கள் ஆண்டவரே, இந்த இடம் புனிதமாகட்டும். ஆண்டவரே, இந்த இடம் அனைத்து நிறை நிகழ்வுகளை நடந்து கூடியதாக நீங்க மாற்றி கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே முழு உண்மையை நோக்கி வழி நடத்துங்க. எங்கள் மீது அசைபாடுங்க. ஆண்டவரே, குறைவான நேரங்கள் எல்லாம் ஒரு வருகையிலே மாற்றம் அடைந்தது போல ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உள்ளத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே பிரசன்னத்தை உணர்ந்து துதியுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே,
நன்மை செய்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையான தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மீது அசைவாருங்க, ஒவ்வொரு மீது அசைவாருங்க. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின உச்சதாயுள்ள கால் வரை ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பி 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 நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நன்றி, 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 ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்ம மத்தியிலே எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மகத்தான தேவன், மாட்சியுள்ள தேவனாக எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இவர் வந்தால் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இவர் வந்தால் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இவர் தொட்டால் நமக்கு சுகம். பிரைஸ் தி லார்ட். இவர் நம்மோடு நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, இதோ தந்தையாகிய கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மீது தூய ஆவியை பொழிந்தருளினா, எனவே அழகைக்கு உட்பட்டிருந்த அனைத்து மனிதர்களையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த இயேசு வந்தாலே ஆசீர்வாதம். அதை உணர்ந்தவர்களாக இயேசு ராஜா வந்திருக்கிறார். தூய ஆவியானுடைய வல்லமையை நாம் உணர்ந்து பாடி இருக்கிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். இங்க வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் அன்னை மரியாவை போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் செய்துள்ளார். எனவே தூயவர் என்பதே அவரது பெயர். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே ஒவ்வொருடைய ஆன்மாவும் அன்னை மரியாவின் வழியாக இறைவனை மகிமைப்படுத்துகின்ற ஆன்மாக்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு ராஜா வந்திருக்கிறார்னா அன்னை மரியாள் இங்க இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் இங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. திருச்சபை விழா கூட்டம் என கூடி இருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றையே நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்க செய்யற ஜெபம், நீங்க அர்ப்பணிக்கிற இந்த நேரம் பல்வேறு ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய மகத்துவமே அன்னை மரியாள் நமக்கு வெளிப்படுத்த சீடர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஜெபிச்சாங்க. முதல்ல 11 சீடர்களோடு தன்னை இணைத்து கொண்டு முழு நிலவாக 12 என்ற நிறைவை அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார் என்றால், இன்னைக்கு இங்க வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ள குறைகள், குடும்பத்தில் உள்ள குறைகள் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாவை போல இன்னைக்கு இந்த இடத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நம் உடலை தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு உடலை எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்க. கைதட்ட சொல்ல, கைதட்டும் பொழுது நான் ஆண்டவருக்காக கைதட்டுறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே. நாவுகள் அவிழ்க்கப்படும். பிரியமானவனே, குடும்பத்தினுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல நாவினுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாவினுடைய கட்டுக்கள் அவிஞ்சிச்சுனாலே நம்ம குடும்பத்தினுடைய பல்வேறு தீயவனுடைய கட்டுக்கள் அவிழும். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேணுமா? துதிங்க. இயேசுவை துதிக்கும் போது அவர் உங்களுக்கு அந்த அமைதி தருவார். அந்த துதியின் மகிமை, அதற்காகத்தான் இன்னைக்கு நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவரை துதிக்க துதிக்க இங்க வருகின்ற ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் கண்ணீரோடு வரலாம். இதோ பல்வேறு தேவைகளோடு வந்து மாதாவை கண்ணீர் விட்டு அழுகலாம். அந்த மாதா இயேசுவிடம் அந்த நிறைவாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் பரிந்துரை என்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் வந்து கூட்டத்தை பார்க்கறது இல்ல, கடவுள் வந்து உள்ளத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு ஆன்மா மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்துல மிகுந்த மகிழ்ச்சியா இங்க வந்துட்டு போனா கஷ்டத்தோட வரலாம், மாற்றத்தோட போனாங்கன்னா இந்த இடத்துல பல்வேறு ஆசீர்வாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் ஆசீர்வாதம்
இந்த 2 நாட்களும் நிறைவாய் கிடைக்கும்னா இவர் வந்துட்டார். இவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் நன்மையை செய்கிறார். அந்த நன்மையை உங்களுக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல கேட்கிறார். 10 தொழுநோயாளர்களை அவர் சுகமாக்கினார். மீண்டும் வந்து நன்றி சொல்ல வந்தது யாரு? ஒருத்தர் தான். மீதமுள்ள 9 பேர் எங்க? ஆண்டவர் கேட்கிறார். நாம இறை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உன்னோடு இருக்கின்றவர்கள், உனக்காக வாழ்கிறவர்கள், மிச்ச 9 பேர் எங்கம்மா? நீ மட்டும்தான் நன்மை பெற்றுக்கொண்டையா? உன் கூட இருந்தவங்க பெற்றுக்கொள்ளவில்லையா? அப்ப இன்னைக்கு எத்தனையோ நன்மைகள். தந்தை அவர்கள் சொன்னதை போல கடந்த ஆண்டு 40,000 பேர். அந்த 40,000 பேர் இன்னைக்கு இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வல்லமையால் உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு வருபவர்கள் சாட்சியுமாய் உருமாற்றி மாற்ற அனுப்புறாங்க. இது ஒரு விசுவாச பயிற்சி தலம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அன்னை மரியாள், பெரிய நாயகி என்ற அந்த அன்னை மரியாள் பெரிய காரியங்களை செய்யறார். யார் வழியாக? இந்த ஆண்டவர் வழியாக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் அன்னை மரியாவின் வழியாக பெரிய காரியங்களை எல்லாம் செய்யறாரு. பிரைஸ் தி லார்ட். அன்னையை பிரிச்சு பார்க்க முடியாது, இயேசுவை பிரிச்சு பார்க்க முடியாது. இயேசு வந்தாலே நமக்கு விடுதலை, இயேசு நம்மோட இருந்தாலே நமக்கு ஆசீர்வாதம். எனவே அதை உணர்ந்தவர்களாக உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்க. உற்சாகமாக எழுந்து நின்று நீங்க செய்யற இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்தை கடந்து வர போகிறார். உங்க குடும்பத்திற்கு நன்மைகளை பொழிய போகிறார். எனவே இவர் இயேசு ராஜா வந்தாருன்னா அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவருடைய தன்னுடைய இரக்கத்துல உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். இந்த ஆண்டவர் தான் எனக்கு கற்பாரை, இந்த ஆண்டவர் தான் எனக்கு கோட்டை, இந்த ஆண்டவர் தான் எனக்கு அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இதுதான் இந்த பரிந்துரையினுடைய உச்சகட்டம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுங்க, கைதட்டி நாம் பாடுவோம். ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் சாட்சியத்தின் நேரம் அல்ல, ஆன்மாக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற நேரமாக மாற்றி தருகிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுன்னு ஆண்டவர் உனக்கு பதில் தந்திருக்கிறார். அன்னையின் வழியாக பதில் தந்திருக்கிறார், பதில் தரப்போகிறார். இனிமேலும் இதுவரை நடத்திய இறைவன் இனிமேலும் உங்களை கண்மலையின் மீது நிறுத்துவார். இந்த அன்னை மரியாள் எவ்வாறு பெரிய நாயகி மாதாவாக எவ்வாறு இந்த மலையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதே போல அன்னையும் உங்க குடும்பத்தை, உங்க குடும்பத்தினுடைய நிலைகளை, இங்க வருகின்ற ஒவ்வொரு திருப்பயணிகளை ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்பதை உணர்ந்து இந்த ஆண்டவரிடத்துல கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ
பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மாட்சியும் மகிமையும் ஆற்றலும் எழிலும் இவர் முன்னிலையில் உள்ளது, இவருடைய திருத்தலத்தில் உள்ளது. எனவே இந்த மாட்சியும் இதோ மகிமையும் எழிலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் உருமாற்றுகிறார். எனவே திருப்பாடல் 96 சொல்வதை போல இதோ ஆண்டவர் உங்க குடும்பத்தில் மாட்சியோடு உதிக்க போகிறார், மகிமையோடு இந்த இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியத்திற்கு மேலாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்காக இந்த விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திலே இந்த நற்கருணை வழியாக எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவர் உங்க அருகில் வந்து, என் மகனே மகளே, இன்றோடு இதோ நான் விருந்துண்ண வேண்டும், உன்னோடு உன் குடும்பத்தோடு நான் விருந்துண்ண வேண்டும். எனவே உள்ள கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். யார் ஒருவன் குரலை கேட்பார்களோ அவர்களோடு நான் சென்று விருந்துண்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த வரிகளை உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே உண்மையான எங்களுடைய எண்ணம், ஏக்கங்கள், விருப்பங்கள், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் முன்னாடி இருக்கிறீங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது திருப்பாடல் 103 வரிகள், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய கனிவான செயல்களை ஏற்றி போற்றிடு, அவருடைய நன்மையான செயல்களை ஒருபோதும் மறவாதே என்று சொன்ன வார்த்தைகளை உணர்ந்த ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நற்கருணை ஆண்டவரே, நீர் செய்த அன்னையின் வழியாக செய்த இந்த திருத்தலுடைய பாதுகாவலையா இருக்கிற அன்னையின் வழியாக நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்த ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி இந்த வரிகளை ஒப்பு கொடுத்து பாடுகிறோம் ஆண்டவரே. சுகம் தருவார், நோய்கள் எல்லாம், நோய்கள் அனைத்தையும், தீமைகள் அனைத்தையும், தீயவருடைய கட்டுக்கள் அனைத்தையும் தருவார். நடுநடுங்கும் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமான வெற்றி கொண்டா. எனவே தீமைக்கு நீங்க அடிமை அல்ல, ஆண்டவருக்கு அடிமை. திருமுன்னே கரங்களை உயர்த்தி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உற்சாகங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாவுகளும் துதிங்க. ஒவ்வொரு நாவுகளும் இயேசுவே என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. இயேசு என்ற வார்த்தைக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோல் அனைவரும் மண்டியிடுவர். எனவே விசுவாசத்தோடு இதோ ஆண்டவர் இதோ இயேசு என்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவினுடைய திருப்பெயருடைய மாதத்தில் இறுதி நேரத்தில் இருக்கிற நாம இயேசுவின் பெயருக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் பெயருக்கு மன்னிப்பு உண்டு. இயேசுவின் பெயருக்கு மகிழ்ச்சி உண்டு. இயேசுவின் பெயருக்கு ஆற்றல் உண்டு. இயேசுவின் பெயருக்கு அனைத்து நன்மைகளும் உண்டு. இயேசுவே 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 உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருடைய நிலைகளையும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் பெயரை நீங்க சொன்ன நிமித்தம், தாவீதின் மகனே, உங்க வாழ்க்கை தூய்மை அடைகிறது. உங்கள் உடல் சார்ந்த நோய்கள் தீர்க்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பயணங்களை வெற்றிகரமாக மாற்றி தருகிறார். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். உங்க குடும்பத்தினுடைய நீங்கள் உண்ணும் உணவை குடிக்கும் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க உணவு களஞ்சியத்தை அவர் நிரப்புகின்றார். ஆண்டவரை இயேசுவேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை ஆட்கொண்ட தெய்வமாக இருக்கிறார். எனவே உற்சாகமாக மீண்டும் ஒரு முறை இதோ இயேசுவே என்ற அந்த வார்த்தையை 3 முறை இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து அறிக்கையிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஆண்டவர் அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியினுடைய துணையோடு ஜெபித்தோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அவர் வந்தாலே நமக்கு வல்லமை. எனவே தான் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். கவலைகளை எல்லாம் அவர் துடைத்து விடுவார். உன் நோய்களை எல்லாம் அகற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். இது விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சவுண்ட் கேட்கல. ஆமேன் ஆமேன். அப்படியே ஆகட்டும். அன்னை மரியாவை போல. அன்னை மரியாவுடைய அன்பு பிள்ளைகள் நாம. ஆமேன். அப்படியே ஆகட்டும். இந்த ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த ஆண்டவர் நிறைவின் ஆண்டவரா இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாவுக்கு எப்படிப்பட்டதாக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அருள் நிறைந்த மரியே. அப்ப அருள் நிறைந்தவர் என்றா யாருனாலேனா இந்த ஆண்டவரால தான், நற்கருணை ஆண்டவரால தான். அப்ப இந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருந்தார்னா குறைவோட செல்ல மாட்டீங்க. உங்க குறைகள் எல்லாம் நிறைகளாக மாறும். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதே ஆபிரகாமுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார் ஆண்டவர்? நீயே ஆசியாக விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தாரு, ஆசியா மாறினாரு. அன்னை மரியாள் உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாரு, அருள் நிறைந்தவளா மாறினாங்க.
அப்போ இந்த திருவிழா நாட்கள் இங்கு வர இருப்பவர்கள் மாற்றம் அடைய வேண்டுமென்றால் முதலில் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். எனக்கு ஒரு பழம் கிடைக்கணும்னா, ஒரு மரத்திலிருந்து நல்ல கனி சுவை மிக்கதாக கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றணும். முதல்ல நடப்பட வேண்டும், அதில் தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதற்குரிய காலகட்டம் கொடுத்தா தான் அந்த பழம் சுவை மிக்கதாக இருக்குது. பிரைஸ்லாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்திருக்கிறது என்ன? கடவுள் நட்டதற்கு நீர் பாய்ச்சுவதற்காக வரைஞ்சிருக்கார். பிரைஸ்லாம். பவுலடியாருடைய வார்த்தைகள் நல்லா பாருங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. நட்டவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சியருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்த கடவுளுக்கே மகிமை. அப்போ நாளைய தினம் இந்த 2 நாட்களும் இந்த இடத்தினுடைய ஆசீர்வாதம் இதோ முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைசலா. அருள் நிறைந்ததாக இருக்கும். பிரைசலா. அப்போ இந்த ஆண்டவர் வந்துட்டார்னா நமக்குள்ள ஒரு தூய்மை இருக்கணுங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை விடுதலை, மோயிசன் வழியாக விடுதலை கொடுப்பதற்காக அவர் அவர்களுக்கு அந்த 9 பெரும் அடையாளங்களை எல்லாம் சொல்றாரு. அதை எகிப்தில் இருக்கிற எல்லாரும் பார்வோன் மன்னனு செய்யறான். ஆனால் கடைசியாக ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. விடுதலை பயணம் 12:13 எடுத்து வாசிச்சு பாருங்க. இதோ செம்மறி ஆட்டினுடைய இரத்தத்தை அடையாளமாக உங்க வீட்டின் மீது பூசிக்கொள்ளுங்கள். அப்பொழுது எகிப்தில் இருக்கின்ற அனைத்து தலைப்பெறுகளையும் அந்த காவல் தூதர் கடந்து சென்று எல்லாரையும் இது பண்ணாங்க. ஆனால் எபிரேய குடும்பங்களை பாதுகாத்தார். பிரைசலா. பிரைசலா. அப்போ நம்முடைய குடும்பத்திற்கு என்ன அடையாளம்னா இயேசுவினுடைய ரத்தம் தான். பிரைசலா. அந்த செம்மறியாட்டினுடைய ரத்தம் எப்படி பழைய ஏற்பாட்டில் எகிப்து மக்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சோ, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நாம் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிற. எபேசியர் 2:13 எடுத்து பாருங்க. இயேசுவினுடைய ரத்தத்தினால் நாம் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:18 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த உயர் மதிப்புள்ள ரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பிரைசலா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்வில் அவருடைய கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களை எதெல்லாம் அடிமைப்பட்டு கொடுத்திருக்கிறதோ, எதெல்லாம் தீமைன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அதற்கு மத்தியில் ஆண்டவர் அந்த இரத்த கோட்டைக்குள்ள உங்களை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்கிறார். பிரைசலா. பிரைசலா. எனவே உற்சாகமாக, எனவே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எனவே இனி எதுவும் அணுகாது. இந்த இடத்துக்குள்ள வந்தாலே எந்த ஒரு தீயவனுடைய அழகினுடைய தந்திரங்களும் நுழையக்கூடாது. பிரைசலா. எனவே நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமை, எந்த ஒரு தீமையும் இந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடாது. ஒரே வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதத்தோடு செல்லணும், ஆண்டவரோடு செல்லணும், ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொண்டு செல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். எந்த வித தீமையும் அசம்பாவிதங்களும் அதே போல பல்வேறு விதமான பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், நீயா நானா, போட்டி மனப்பான்மை, நான் தான் பெரிய, எதுவுமே இருக்கக்கூடாது. அன்னை மரியாவை போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாதத்திற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். பிரைசலா. பிரைசலா. அதற்கு நம்முடைய சொந்த பலன் போதாதுங்க. இறைவனுடைய இயேசு நமக்கு சிந்திய அந்த விழாவிலிருந்து வழிந்தோடைய ரத்தமும் தண்ணீரும் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. பிரைசலா. பிரைசலா. அந்த ரத்தத்தினால, அந்த தண்ணீரினால ஆண்டவரே, ஒரு துளி ரத்தத்தினால், ஒரு துளி தண்ணீரினால் ஆண்டவரே என்னுடைய உடலை கழுவுங்க, என்னுடைய சிந்தனையை கழுவுங்க, என்னுடைய செயல்களை கழுவுங்க ஆண்டவரே. இங்கு வர இருக்கின்ற ஒவ்வொருவரை நீங்க கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. உற்சாகமா கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை உயர்த்தி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை அசைத்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இந்த இடம் முழுவதும் ஒப்பு கொடுத்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. வருகின்ற ஒவ்வொரு திருப்பயனை ஒப்பு கொடுத்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தந்தையே, நன்மையான இந்த இரவு வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வாறு மாலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று எம்மாவு சீடர்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொண்ட பொழுது நீர் தங்கினீர். அப்பம் பிடுகுதலிலே உயிர் தாண்டவரை வெளிப்படுத்தினீர். நீர் உயிர் தாண்டவராக மாட்சியோடு அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர்.
மீண்டும் அவர்கள் திரும்பி சென்றார்கள். எருசலேமை நோக்கி விரைந்து சென்றார்கள், சாட்சியுமாய் சென்றார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் பயணிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண்முன் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து பாதுகாக்கும். நானும் ஆண்டவர் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23 வரிகள். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அழகையினுடைய தந்திரங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு என் அன்னையின் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நாளை, இந்த திருவிழா நாட்களை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்ய போகிறேன். எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன். எங்க தலையில் ஆசீர்வாதத்தின் நறுமண தைலம் பூசுகிறேன். எனது பாத்திரம், குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குறைவான பாத்திரத்தையும் நீங்க இந்த நேரத்தில் நிரப்புறீங்க. ஆண்டவரே, இயேசுவினுடைய வல்லமையான நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பெருகட்டும், அக்கினியுடைய அபிஷேகம் உருவாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உடைந்த பாத்திரம், நீங்க எங்களை உரு கொடுத்துங்க. இதோ குயவன் கையில் களிமண்ணாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த இறை நிகழ்வுகள், திருவிழா நாட்கள், இதோ வருகின்ற ஒவ்வொரு ஆயர்களையும், அருட்தந்தையர்களையும், இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையையும், அன்பு தந்தையர்களையும், அருட் சகோதரிகளையும் சகோதரர்களையும், வருகின்ற பயணிகளையும், இறை மக்களையும், ஆண்டவரே, பல்வேறு நன்கொடையாளர்களையும், ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு விதத்தில் நல்ல உள்ளங்களோடு பணி செய்து கொண்டிருப்பவர்களையும், ஆண்டவரே, நீங்க தொடுங்க. இந்த நேரத்தில் தொடுங்க. ஆண்டவரே, உச்சந்தலை உள்ளக்கால் வரை உமது ரத்தம் இறக்கட்டும், ஆசீர்வாதத்தின் ரத்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க வல்லமையின் தேவன் என்பதை உணர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. யார்தான் மீட்பு பெற முடியும்? மனிதர்களுக்கு இது முடியாத காரியம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, உங்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக, அன்னையின் புகழ் பாடுவதற்காக இந்த நாட்களை, ஆண்டவரே, நாங்கள் முன்னின்று ஏற்படுத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதோ அற்புதத்தின் மூச்சுக்களாக உருமாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்வுகளும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பை ஒவ்வொரு உள்ளங்களும் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, அவருடைய கண்களை திறங்க. இது எப்படிப்பட்ட வல்லவர் மீட்பர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அருளை தாருங்க. ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய உச்சந்தலையின் மீது வைத்துக் கொள்ளுங்க. பாடிய வார்த்தைகள் ஆவியின் துணையோடு, இயேசுவின் வருகையோடு, அவருடைய இரத்தத்தினாலே நாம் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கைகளில் நீர் எங்களை புரித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த உள்ள கரத்தை எங்க வாழ்விலை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நீங்க எங்களை தொட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க தொட்டா எல்லாம் மாறும். உம்மை ஆராதிக்கிற நேரங்கள், உம்மை அன்பு செய்கிற நேரங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறும். மாட்சியோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம் திரு முன்னிலையில எங்களுக்கு மாட்சியும் புகழும் ஆற்றலும் வலிமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கல்லான இதயங்கள் உடைக்கப்படட்டும். பல்வேறு விதமான தீமையான சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் உடையட்டும். குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பல்வேறு விதமான தடைகளோடு இருக்கிற குழந்தை பாக்கியத்திற்கான தடைகளை, ஆண்டவரே, நீங்க மாற்றி தாருங்க. திருமண காரியங்கள் நடக்கக்கூடாத அந்த நேரத்தில் பல்வேறு அழகினுடைய அலைக்கழிப்பில் இருக்கிற அந்த இளம் பிள்ளைகளை, வாலிப பிள்ளை, இந்த நேரத்தில் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இதோ படித்ததற்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருப்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்க. உடல் சார்ந்த நோய்களினால் அலைக்கழிக்கப்பட்டு மருத்துவ நிலைகளிலே நாங்கள் ஒவ்வொரு மாதம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், பல்வேறு விதத்தில் மருத்துவ செலவுகளுக்காக செலவு செய்யப்படுகிற நேரங்கள் இயேசுடைய ரத்தத்தினால மாற்றம் அடைகிறது. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பே இல்லையே, ஐயோ படிப்பே வரமாட்டேங்குது,
ஏதோ தேர்வு எழுத போகிறானே என்று பல்வேறு விதமான கலக்கங்களோடு வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஆவியின் துணை அந்த பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தின் ஊற்றாக மாற்றப்படுகிறது. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க. நீங்க தொடல, உங்க குடும்பம் ஆண்டவரால் தொடப்படுகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உருவாக்குகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. அவருடைய மகத்துவம் பெரிது, ஆற்றல் பெரிது, அன்பு பெரிது. எனவே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய படைப்புகளாக நாம் அவரை புகழ்ந்தேத்த வேண்டும். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கிறோம் என்ற அந்த இறை துதி பாடலோடு இந்த இறை துதி ஆராதனையை நம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவர் உங்களை அற்புதமாக வழிநடத்த போகிறார். பிரைசலா பிரைசலா பிரைசலா. 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறார். முதல்ல உங்க உடல்ல ஒரு மாற்றத்தை, நிறைவான ஆற்றலை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக வைக்கிறார். 2வது உங்க ஆன்மாவில் ஆண்டவரை தேடுகின்ற ஆசீர்வாதத்தை வைக்கிறார். 3வது உங்க குடும்பத்துல இறைவனை மையப்படுத்தி வாழ்கின்ற ஆசீர்வாதம் வைக்கிறார். பிரைசலா பிரைசலா. எப்போ இந்த இதுல உடலால ஆண்டவரை சுற்றிங்கன்னா ஆசீர்வாதம். தானியேல் சிங்க குகையில் இருக்கிறாரு. சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகோ 3 பேரு எதுல இருக்கிறாங்க? தீச்சூளையில் இருக்கிறாங்க. உடல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. தானியேல் சிங்கங்களுக்கு மத்தியில் இறையா போடப்பட்டார். துதித்தாங்க, இறைவனை மையப்படுத்தி துதித்தார்கள். தூதர்களை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு உங்க உடல்ல எப்படிப்பட்ட தீமைகள், உடல் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க துதிக்கிற நேரங்கள் ஆராதனைக்குரிய நேரம். அந்த ஆராதனைக்குரியவர் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறார். பிரைஸ்தலா பிரைஸ்தலா. அன்னை மரியாள் பாடினாங்க. ஆன்மாவில் ஆண்டவரை மையப்படுத்தி அன்னை மரியா பாடினாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றியது. உடலோடு ஆன்மாவோடு விண்ணத்துக்கு எடுத்து போனாங்க. பிரைஸ்தலா பிரைஸ்தலா. அப்ப குடும்பத்திற்குள்ள இதோ எப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம். யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம். யோசுவா தான் அந்த கானான் தேசத்தை இதோ சென்றடையக்கூடிய ஒரு ஆள் தான். பிரைஸ்தலா. ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்தி கொண்டார். அப்போ உங்களுக்கு உடல்ல, ஆன்மாவுல, குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணா இறை துதியை அதிகப்படுத்துங்க. இறைவனை மையப்படுத்தி வாழுங்க, இறைவனை மகிமைப்படுத்தி வாழுங்க என்பதை உணர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவருடைய இறை பிரசன்னத்துல நம்மையே ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உடல் சார்ந்த இருக்கிற
அனைத்து நிலைகளையும் இந்த நேரத்துல ஆராதனை நேரத்துல ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க உடல்ல எவ்வளவு பெரிய காயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க இந்த நேரத்துல இதோ எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. இதோ உச்சத உள்ள கால் வரை ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவரே, இதோ உங்களுடைய காயங்களால் நாங்கள் குணமடைகிற விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை நேரத்துல எங்கள் உடல் சார்ந்த நோய்கள் இருந்து விடுதலை பெறுவதற்கு உம்மை ஆராதனை செய்து ஆர்ப்பரித்து இதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முற்படுகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, ஆன்மாவில் இருக்கிற இதோ ஆண்டவரே எங்களுடைய பாவ நிலைகள் அனைத்துமே நீர் பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக அன்னை மரியாள் எவ்வாறு என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி என்று பாடியதை போல ஆண்டவரே, எங்க ஆன்மாவில் இதுவரை ஆண்டவரை நாங்கள் கட்டிக்கொண்ட அனைத்து பாவத்திலிருந்தும் விடுதலை தருபவராக நீர் இருக்கிற என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, பாவங்களிலிருந்து உங்களை மீட்பார் என்று அவருக்கு இயேசு என்று பெயரிடுவே ஆண்டவரே. இயேசு என்ற பெயரை ஆன்மாவில் அதிகமாக சொல்லி மீட்பை பெற்றுக்கொள்ள இதோ அவர்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், இயேசு உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சுட்டிக்காட்டியதை போல ஆண்டவரே, ஆன்ம வாழ்க்கையில இந்த இயேசுவை மையப்படுத்தி வாழ அனுபவத்தை தர ஆவியுடைய பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து உமது ஆன்ம வாழ்வில நாங்கள் அதிகமாய் ஆர்வமாய் வாழ அர்ப்பணித்து பாடுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். விசுவாசத்தோடு இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ மூன்றாவது ஆசீர்வாதமாக எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இதுவரை ஆண்டவரை மையப்படுத்தாத நேரங்கள் நிறைய இருக்கு ஆண்டவரே. எனக்கு நேரம் இல்லையே, இதோ என்னுடைய வாழ்க்கையில பல்வேறு வேலைகள் இல்லையே ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே குடும்ப ஜெபத்துல நாங்க இணையாம எங்க உலகம் தாண்டுடித்தனமா வாழ்ந்த நேரங்கள் இந்த அனைத்தும் இந்த நேரத்துல வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ள நீர் மையப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி நீங்க மாற்றத்தை தாருங்க, மகிழ்வோடு நீங்க இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை தாருங்க ஆண்டவரே. உண்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற நேரங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை சூடைய கட்டுக்கள் அனைத்துமே ஆண்டவரே நீங்க மாற்றத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. இன்று உன்னோடு நான் விருந்துள்ள வேண்டும், சகைவை விரைவாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொன்னதை போல ஆண்டவரே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னதை போல ஆண்டவரே வல்லமை முழுவதுமாய் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கு வர இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உமது அன்பினாலே இதோ காணாவூர் திருமணத்துல அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியதை போல ஆண்டவரே கடந்த காலத்தில் அனுபவங்கள் காயங்கள் பல்வேறு விதமான இதோ இழப்பீடுகள் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவரே இழந்திருக்கிற நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அந்த குடும்பத்திற்குள்ளே ஆசீர்வாதமாக ரெட்டிப்பான நன்மைகளாக நீங்க மாற்றப் போவதற்காக உம்மை ஆராதனை செய்து உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன்,
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்வதற்காக இது ஆவியின் வல்லமையை துணை கொண்டு அவர் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்யுங்க உங்க வாழ்க்கையில. இதோ இந்த நேரத்துல உங்க ஒவ்வொரு நிகழ்வுகளை, உங்க குடும்பத்தையும், உங்களுடைய தொழில் சார்ந்த காரியங்கள், இதோ பணி சார்ந்த இறைகள், கால்நடைகள், உங்களுடைய வயல் வரப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இந்த பகுதிக்கு ஒவ்வொன்றையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆவியுடைய வல்லமையான தன்மையை இதோ தன்னுடைய அக்கினியால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இங்க வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆவியின் வல்லமையால உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே உமது ஆசீர்வாதத்தின் மக்களாய்களை மாற்றுங்க. இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு உள்ளங்களுமே இந்த நேரத்தில் புது படைப்பாக மாற்றப்படுகிறது. உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார். உங்களுடைய காயங்களை ஆற்றி விட்டார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு திருமணம் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல முழுமையாய் ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை, உங்களுடைய வலது கரத்தை இதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. துதிப்பாடிய கரங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்திய கரங்கள். உன் வலுவின்மையில் தான் என் வல்லமை வெளிப்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் உன் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவராகிய நாம உன் அகத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, என் இதய அன்பிற்குள் நீ வந்து விடு. இந்த உலகத்துல நீ இதையெல்லாம் இழந்திருக்கிறையோ, என்னுடைய இதயம் ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. என்னுடைய இதயம் உன்னை அரவணைத்துக் கொள்ளும். நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மனம் வருந்தி மனம் திருந்து என்னிடம் வந்து உன்னையே அர்ப்பணித்தாய் என்றால் நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இழந்து போன ஒவ்வொன்றையும் நான் மீட்டு தருவேன். முதல் தரமான ஆடையை நான் உயர்த்து உடுத்துவோம் வாழ்க்கையில. உன்னுடைய விரல்களுக்கு மோதிரத்தை நான் அணிவிப்பேன். காலடிக்கு ஏதோ நான் காலணிகளை தருவேன். எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த ஆண்டவர் இந்த இதயத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க அறிவுல கேட்ட கேள்விக்கு ஆண்டவரை உணர்ந்து உங்க இதயத்துல ஒப்பு கொடுங்க. அவரால் மாற்ற முடியாது என்றும் இல்லை. கடிந்த உள்ளத்தை, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்க இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து ஆராதனை செய்து ஒப்பு கொடுங்க. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே உணர்ந்து ஒருவரும் ஒவ்வொருவரும் பாடி ஒப்பு கொடுங்க. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். உணர்ந்து ஒப்பு கொடுங்க. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயத்துள்ள பாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சுமை அழுத்தாது, என்னும் எளிதாய் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை நேரங்கள் ஆசீர்வாதம் மாற்றி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களுடைய கரத்துல நீங்க முதல்ல உங்க நெற்றி பகுதியில சிலுவை அடையாளம் வரைய போறீங்க. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுடைய உதட்டுல, அடுத்தது உங்கள் இதயத்துல. நற்செய்தி வாசகம் வாசிப்பதற்கு முன்பாக நாம் செய்ய ஒவ்வொரு ஆலயத்திற்குள்ள வந்தது செய்யப்படும்.
ஆனால் இன்னைக்கு நாம் செய்கிறது, உங்கள் சிந்தனையில் இருந்த எல்லா தீய சிந்தனைகளையும் ஆண்டவர் சுமந்து கொண்டார். உங்கள் வார்த்தை எதுவும், தீய வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. பிறருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தை வர ஆண்டவர் அந்த சிலுவை அடையாளத்தை கொடுக்கிறார். உங்கள் இதயத்தில் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசு. உங்கள் உள்ளத்தில் எதையெல்லாம் நீங்கள் நினைச்சு அந்த சிலுவை அடையாளம் இதோ உங்களுக்கு வல்லமையாய் மாறுகிறது. ரோமையர் 1:16 நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை. இதோ மீட்பு பெறுகிற நமக்கோ அது சிலுவை ஒரு வல்லமை. அந்த சிலுவை அடையாளம் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து உங்க கரங்களை இதுல வந்து உங்களுடைய முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமா இருந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த இடத்தை முழுதும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை தூய்மைப்படுத்தி நீங்க போடுற அந்த சிலுவை ஆசீர்வாதமா மாறு. பிரைஸலா. முதல்ல நம்மை தூய்மைப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த இடத்தையும் தூய்மைப்படுத்துகிறோம். பிரைஸலா. எனவே ரோமையர் 1:16 அழிந்து போகிறவர்களுக்கோ சிலுவை என்பது மடமை, ஆனா மீட்பு பெறும் நமக்கோ வல்லமை. பிரைஸலா. அப்ப இந்த சிலுவை அடையாளம் போட்டீங்கன்னா நீங்க போடுறது பல்வேறு ஆன்மாக்கள் இங்க உள்ள எடுத்து வச்சோடனே அவங்க சிலுவை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துக்குள்ள கொண்டு போய் சேரும். இந்த இடத்துக்குள்ள வந்தா அன்னையினுடைய பரிந்துரையால நற்கருணை ஆண்டவர் ஆவியின் வல்லமையோடு ஒவ்வொருவரையும் அதைய சுமந்து ஆசீர்வதிக்க போகிறார். எனவே அந்த விசுவாசத்தோடு இப்பொழுது உங்களுடைய நெற்றியில சிந்தனையில் நீங்கள் என்னென்ன நிலைகள் இருந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை தூய்மைப்படுத்துகிறார். எனவே அதை உணர்ந்து சிலுவை அடையாளம் வரையுங்கள். இயேசுவின் சிலுவையே நமக்கு மீட்பு. உங்களுடைய வார்த்தைகளில் உதட்டளவில் திருப்பாடல் 19:14 வெளிப்படுத்தி, என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாகவும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். ஆனால் எத்தனை முறை ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, திருவுளத்திற்கு ஏற்ப, அவருடைய நன்மைத்தனத்திற்கு ஏற்ப என்னுடைய வார்த்தையில நான் பேசியிருக்கிறேன். முடியாது முடியாது முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பிரிஞ்சா மட்டும்தான் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்றா எல்லாம் முடியும். மரியா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்க. அம்மா என்னுடைய நேரம் வரவில்லையே சொன்னாங்க, செய்தாங்க. இயேசு முதல் புதுமை நிகழ்ச்சி அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்டு. பிரைஸலா. அப்ப இந்த வார்த்தை இனி வந்து இந்த நற்கருணை ஆண்டவரை துதிப்பாடி இந்த வார்த்தைகள் இனி முடியாதுன்னு சொன்னா ஆண்டவரை நானே வெளியில வச்சிடறேன். கடவுளை நன்மையான செயல் முடியும், இந்த தீமை என்னால விட்டு முடியலையா, முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தோடு இந்த சிலுவை அடையாளத்தை உங்கள் உதட்டில் போடுங்க. இயேசுவே எங்களுக்கு மீட்பளியும். உங்க இதயத்துல என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாக காத்திரு. இந்த எண்ணத்துல, இந்த நெஞ்சில, இந்த இதயத்துல எப்படி அவசரப்பட்டிருப்போம், ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றுறாரு. கடவுளை வல்ல செயல்கள் நம்ம காண வேண்டும் என்றால் நெஞ்சே நீ அமைதி இழப்பது ஏன்? எத்தனை முறை அமைதியற்ற இதை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருப்ப, ஆசீர்வாதத்தை இழந்து. இந்த சிலுவை அடையாளம் அந்த அமைதியற்ற இதயங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. சிலுவை அடையாளம் வரையுங்கள். இயேசுவே என் இதயத்தை மீட்டருளும். உங்களை தூய்மையாக்கிட்டீங்க. ஆண்டவர் முன்னாடி உங்களையே தூய்மையாக்கிட்டீங்க. இப்பொழுது இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உனக்கு முன்பாக பின்பாக அரணாக கோட்டையாக இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மேகத்தூண் வழியாக, நெருப்புத்தூண் வழியாக பகலும் இரவும் உங்களை 24x7 இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதுமே இல்லை. ஆனா நாம் உறங்கி போயிற நம்பிக்கையில இந்த ஆண்டவர் எனக்கு ஒண்ணு கொடுக்கலன்னா ஆண்டவருக்கு எதிராக நான் பேசிடுறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு பின்பாக இருக்கிறார். நான் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் என்னை ஆண்டவர் காத்தருள்வார் என்ற அந்த வார்த்தையை உணர்ந்து உங்களை சுற்றி 4 நிலைகள்ல சிலுவை அடையாளம் வரையுங்கள். இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும்,
இயேசுவே எங்களை மீட்டருளும், இயேசுவே எங்களை மீட்டருளும். Praise the Lord. 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 இப்போ உங்களுடைய வலது கரத்தை இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. வலது கரத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. மோசே எவ்வாறு கரத்தை உயர்த்தி ஜெபித்த போதெல்லாம் அந்த அமலாக்கியரோடு நடந்த போரில் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி கொடி நாட்டுகிறார் யாவே நிசி. வெற்றி கொடி நாட்டுகின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேற ஆண்டவருடைய கரம், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், வல்லமையோடு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கலாம். உங்களை துதிக்க வச்சிருக்கலாம், உங்க கண்ணீரை கொட்ட வச்சிருக்கலாம், உங்க இதயத்தை இறக்கி வைக்கிறீங்களா, உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, இந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு வெற்றி கொடி உங்க குடும்பத்துல நிலையில் நாட்டுகிறார். உங்க தொழில ஒரு வெற்றி கொடியை நாட்டுகிறார். உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு வெற்றி கொடியை நாட்டுகிறார். உங்க உடல் சார்ந்த நிலைகளை ஒரு வெற்றி கொடி நாட்டுகிறார். ஆண்டவருடைய வல்லமை முழுவதுமாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துடைய வல்லமை, அக்கினியுடைய வல்லமை. இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து பார்ப்பதற்காக ஆண்டவருடைய வல்லமையை நீங்க உணருங்க. உடைய கரங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவால் தொடப்படுகிறது. அன்பு மகனே மகளை கலங்காதே. பேதுரு எவ்வாறு ஆண்டவரே நானும் வர்றேன்னு சொல்லி நடுங்கினாரோ, கடல் மீது நடந்தாரோ, அதே போல நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா வாழ்க்கையில எதிர்காலமோ கடந்த காலமோ நடந்த நிகழ்வுகள் உங்களுக்குள்ள பல்வேறு விதமான காயங்களை உருவாக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, உன்னை நான் பிடித்துக் கொண்டேன், இது இனி உன்னுடைய கரம் அல்ல என்னுடைய கரம் என்று சொல்லி ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான இந்த இரவு வேளையிலுமை துதிப்பதற்காக மாட்சி நிறைந்த உள்ளத்தோடு உமது திருமுன் எங்களை அழைத்து இந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு திருப்பணியாளருடைய பரிந்துரையாளர்களை எங்களை மாற்றியதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. திட்டமிடுவதும் நீரே, திட்டமிடத்தை செயல்படுத்துவதும் நீரே, ஆற்றலும் உணர்வும் வலிமையும் எனதே என்று சொல்லியிருக்கிற தெய்வமே, தெய்வீக திருக்கரங்களுக்கு உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நீதிமொழிகள் 16:3 சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த இறை துதி, இந்த 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த இறை துதி ஆராதனை ஆண்டவரே, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா ஆண்டவரே, வார்த்தையை சொல்லிதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ ஜெபித்திருக்கிற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்தின் நேரங்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினியின் தழும்புகளாக சாட்சிகளாக நீங்க இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை தழும்புகளாக மாற்றி இவர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எல்லாம் உளம் கனிந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது விசுவாசத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அனைத்தையும் செய்து முடிப்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், எல் ஷடாய், எல்லாம் வல்ல இறைவன் என்பதை ஆண்டவரே உணர்ந்து எல்ரோயி தேவனாக காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்த இந்த துதி ஆராதனையை விண்ணகத்திலிருந்து நீ கண்ணோக்கி இதோ உமது விண்ணகத்தின் ஆசையை எங்கள் மீது பொழிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி உடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றென்றுமே உண்டாகுக. வாடி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீர். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அப்பா தந்தை இறைவனுக்கே அப்பா தந்தை இறைவனுக்கே